கட்டுகிறாள் என்று பார்த்தோம். ரைட். ரெண்டாவது செஷன்ல புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடித்து போடுவாளாம். முதல்ல பட்டர் போட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் போடலான்னு ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்கிறார் போல. கர்த்தர் அதிகமா யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷை செய்கிறார். God discipline those who he loves. Amen. Praise the Lord. So in the first session he showed you how much he loves you, what he expects from you. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார். ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயா இருந்தால் என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு பேசினாரு. ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேக கிறிஸ்தவ ஸ்திரீகள் ஞானம் இல்லாததினால் தங்களுடைய குடும்பத்தை இடித்து போடுகிறார்கள். They are destroying their families. எதனால இடித்து போடுறாங்க? உங்க வாழ்க்கையில என்ன காரணம், என்ன காரியங்கள் உங்கள் குடும்பத்தை இடித்து போடுவதற்கு காரணமா இருக்குன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க தெரிஞ்சுக்கொள்ள? சோ இதை நான் சொல்லி கொடுக்கும் போது, நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க எந்த கேட்டகரியில நிக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்கு? கேட்பதற்காக மாத்திரம் இல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு நாம் ஒத்துக்கொண்டு கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக்கொண்டு மறுரூபப்படுவதற்கு நாம் இங்க வந்திருக்கிறோம். So have a humble heart to receive God's heart. Okay? சரி. So போன நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஸோ முதல் செஷன்ல எப்படி கட்டணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும், இதெல்லாம். அதே ரெண்டாவது செஷன்ல எப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். If you are a woman of wisdom, what you should not possess. ஓகே, அந்த காரியம் 7 காரியங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஸோ இன்னைக்கு கேள்வி என்னன்னா, are you a wise or a foolish woman? நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா புத்தி இல்லாத ஸ்திரியா? வேதத்தின் பிரகாரம் இதான் கேள்வி. இதை எதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ நான் முதல் செஷன்ல சொன்ன அந்த குணங்கள் உள்ளவளா இருப்பார். புத்தி இல்லாத ஸ்திரியா இருப்பீர்கள் என்று சொன்னால் ரெண்டாவது செஷன்ல நான் சொல்ல போற அத்தனை கேரக்டரும் நமக்கு தெரியும். ஆனா இந்த புத்தி இல்லாத ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரியா மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாழ்க்கை ஒப்பு கொடுத்தோம்னா ஆவியானவர் நம்மள நிச்சயமாக மறுரூபப்படுத்துவார். சோ ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று நாம் பார்க்க போகிறோம். ஓகே, a wise woman, whether she's a wife, a mother, a daughter, a friend, or whatever combination of the many roles we play as women is a great blessing. Hallelujah. ஒரு பெண் என்று சொன்னால், முதல்ல அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் டாக்டரா இருந்தேன், அப்புறம் நான் ஒய்ஃப் ஆயிட்டேன், டாக்டர் இன்லோ ஆயிட்டேன், ஆனா நான் இன்னும் பாட்டி ஆகல அப்படின்னாங்க. நான் அங்க வந்துட்டேன். I am already a grandma of 2 grandchildren. எனக்கு 2 பேர குழந்தைகள் இருக்காங்க. ஒருத்தருக்கு 11 வயசு, என்னோட கிராண்ட் டாட்டருக்கு 7 years old. So many stages in life I have traveled. Okay, நிறைய ஸ்டேஜ்ல ஆண்டவர் கூட நான் நடந்திருக்கிறேன். ஸோ நம்ம எந்த ரோல் நம்ம பிளே பண்ணாலும் we are a great blessing to our family. நம்மளுடைய குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக பல கோணங்கள்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த நாட்கள்ல. Amen. She builds up a house. இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வாங்க? தன்னோட வீட்டை கட்டுவாங்க, தன் குடும்பத்தை கட்டுவாங்க, தன்னை சுற்றி இருக்கிற குடும்ப குணங்களையும் அவர்களுடைய காரியங்களையும் கட்டக்கூடிய ஒரு ஸ்திரீ. A foolish woman on the other hand has no fear of God or regard for others. புத்தியுள்ள ஸ்திரீக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ அவள் தேவனுக்கு பயப்படுகிறவள். She fears God and she builds lives. புத்தி இல்லாத ஸ்திரீ she doesn't fear God and she breaks and destroys people's lives. இதான் வித்தியாசம். புத்தியுள்ள ஸ்திரீக்கு என்ன இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால அவள் கட்டக்கூடிய திறமை உள்ளவர். புத்தி இல்லாத ஸ்திரீ தேவனோட வார்த்தையை அறிந்திருப்பாங்க, ஆனா புத்தி இல்லாததுனால, அப்படின்னா தேவ பயம் இல்லாததுனால கட்டுறதுக்கு பதிலாக அவங்க உடைச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையை உடைச்சிருவாங்க, குடும்ப வாழ்க்கையை உடைச்சிருவாங்க, மற்றவங்க வாழ்க்கையை உடைச்சிருவாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் நான் பேச போறேன். நிச்சயமா ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை கட்ட விருப்பப்படுறாரு. ஹல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, உடைந்து போயிருக்கிற உங்க குடும்ப வாழ்க்கையை, உடைந்து போயிருக்கிற உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை கட்டக்கூடிய கர்த்தருடைய சத்தியத்தை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எது உடைச்சிச்சு நீ கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கட்டணும்னு ஆவியானவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Okay. A foolish woman on the other hand has no fear of God and regard for others. She is often willful. இந்த புத்தி இல்லாத ஸ்திரீயோட கேரக்டர், அவள் எப்போதும் அவளுக்கு பிடிச்சதை செய்யணும், ஒத்த காலில் நிற்பா, செல்ஃப் ஃபோக்கஸ்,
அக்கறை இருக்கும், அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. indulgent of her own wants and desires. அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன பிடிக்கும், அதை மட்டும்தான் செய்வான். அது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அது மற்றவங்களை பாதிக்குமா பாதிக்காதா யோசிக்க மாட்டாங்க. அவங்கதான் புத்தி இல்லாத ஸ்திரீ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீ. நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லா ஆரம்பிக்கணும், அதுக்காக நான் சொன்னேன். போக போக கொஞ்சம் காரசாரமா வரும், அதனால நான் இப்பயே பட்டரை போட்டுருவேன். அல்லேலூயா. போகும்போது கல்லறிஞ்சு கொண்டுடாதீங்க. என்ன கர்த்தர்களை கட்டுறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. praise the Lord. amen. right. she ends up destroying her own life, marriage and family. புத்திரி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்வாள், குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்வாள், திருமண வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்வாள். amen. what are the characteristics of a foolish woman? புத்தி இல்லாத ஸ்திரீயினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 7 விதமான குணங்கள் இருக்கு அவளுக்கு. இதுல எங்கேயாவது நம்ம கட்டாயம் விழுவோம், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்த மாற்ற ஆசைப்படுகிறார். நான் சொன்னல, நான் இந்த உலகத்தையே மாற்றணும்னு நினைச்ச ஒரு பெண், எல்லாரும் தப்புன்னு சொன்ன ஒரு ஸ்திரீ நானு. ஆனா நான் தான் தப்புன்றத ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு சுட்டி காட்டினாரு, வேற யாரும் சொல்ல. யாருக்கும் அந்த தைரியம் வரல. நீ செய்யறது தப்புன்னு என்கிட்ட வந்து என்னை மாத்துறதுக்கு, என்னை திருத்துறதுக்கு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கும் வரல. என்னை படைத்த தேவனை விட்ட உள்ள குறையை சுட்டி காட்டும் பொழுது நான் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த கர்த்தர் என்னை மாத்தினார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. என்னை போல நிறைய மோனிகாக்கள் எழுப்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். அல்லேலூயா. praise the Lord. so ஒன்றாவது, what is the characteristic of a foolish woman? number 1, laziness, சோம்பேறித்தனம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் ஒரு டாபிக் நீங்க கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சோம்பேறின்னு யாருக்கு தெரியாது? பைபிள் சோம்பேறி பத்தி தாறுமாறா பேசியது. அல்லேலூயா. நீங்களா ரொம்ப நல்லவங்க, நீங்களா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. Turn with me to Ecclesiastes chapter 10 verse 18. பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 10:18 வாசிங்க. மிகுந்த சோம்பலினால் மேல் மஞ்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, because of laziness the building decays. ஒரு ஸ்திரீ வந்து அவள் சோம்பேறியா இருந்தால் தன் வீட்டுல வந்து அது ஓட்டை விழுந்திருக்கு, அது தூசி பிடிச்சிருக்கு, அது கூட தெரியாது அவளுக்கு. she don't even know what is the condition of a immediate family, immediate house. என்ன ஆகுமா? பில்டிங் டிஸ்ட்ராய் ஆகுறது கூட தெரியாது. and through idleness of hands the house leaks. அந்த ஓட்டையை அவ வந்து சீல் பூசாததுனால அந்த வீட்டுல என்ன ஒழுகுதா? தண்ணி ஒழுகுது, லீக்கிங் நடக்குது. ஏன் அந்த வீட்டுல லீக் பண்ணுதுன்னா, வீட்டுல இருக்கிற ஸ்திரீ எப்படிப்பட்டவளா? புத்தி இல்லாத சோம்பலி ஸ்திரீ. யூ ஆர் a lazy person அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. I personally know how easy the laundry can pile up or how quickly the dishes can stack. ஓகே, வீடு அப்படின்றதாலே துணி துவைக்கணுமா இல்லையா? முந்தியாவது நம்ம பரட்டுன்னு போட்டு துவைப்போம். இப்போ பரட்டும் வேணாம், உருட்டவும் வேணாம், தூக்கி போட்டோம்னா அதே துவைச்சி அதே புழுங்கி அதே காய போட்டு நம்ம கையில கொடுக்குது. அப்படிப்பட்ட மிஷின் வந்து கூட வீட்டுல மேடு மேடா துணி கிடக்குது. இன்னும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட டைம் இல்ல ஆளுங்களுக்கு. நீங்களா ரொம்ப நல்லவங்க. சாப்பிட்டோட கல்வி கவுத்துருவீங்க, நீங்களும் கவுந்துருவீங்க. அல்லேலூயா. praise the Lord. ஒரு வீடு எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. ஒரு பெண் இருக்கக்கூடிய வீடு எப்படி? போர்வைய துணி அதை துவைக்காம அப்படியே மேடு மேடா போட்டு வைக்கிறது. மிஷின் அங்கதான் இருக்கும். பாவம், மிஷின் எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பிட்டுட்டு மங்கு பேசின் நிறைய மேடு குமிஞ்சிரும், அப்படியே கழுவுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா எப்படி இருக்கும் அந்த வீட்டோட சிச்சுவேஷன்? போறவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா சொல்லுங்க? போறவங்களுக்கு அந்த அந்த என்வாயர்மெண்ட் பார்த்தோன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு வீட்டுக்கு போயிடனே அப்படியே மேடு மேடா துணி, இங்க மங்கு அங்க மங்கு, இங்க சிலுவாரு அங்க சப்பாத்து இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு போறதுக்கு பிடிக்காது இந்த வீட்டுக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி இல்லை, நல்லா இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நீங்க எல்லா பெண்கள், அநேக பெண்கள் இன்னைக்கு வேலை செய்யறோங்க. those days our parents don't work. எங்க வீட்டுல இப்பதான் நோரின்னு கேட்டாங்க, எத்தனை பேர் பசங்க வீட்டுல? ரொம்ப இல்லை, நாங்க 12 பேர் தான் அப்படின்னு சொல்லி. நாங்க 12 பேரு, 7 பெண்கள் 5 ஆண்கள் எங்க வீட்டுல. எங்க அப்பா அம்மாவுக்கு, எங்க அம்மா வந்து சாகர வரைக்கும் வேலைக்கு போனதே கிடையாது.
My father is the sole breadwinner, not a big earner, but he was a very good father. ஸோ அந்த காலத்தில் அம்மா வீட்டிலே தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு முடி பின்னி விடுவாங்க, சட்டை போட்டு விடுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்க. இப்போயும் அம்மா இருக்கீங்க. நீங்கள் வேலை செய்கிறதுனால என்ன யார் செய்கிறா? பேபி சீட்டர் செய்கிறாங்க. யாருங்க செய்கிறா? பேபி சீட்டர் செய்கிறாங்க. அப்புறம் பேபி சீட்டர் சுட்டு புட்டா, கிள்ளி புட்டா, அடிச்சு புட்டான்னு ஒரு கோரஸ் பாடுறது. நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்த தீர்மானம் தானே. It's all our own decisions, right? I know you are a working mother. You hardly have time for yourself. வீட்டுக்கு வரும்போது நிறைய காரியங்களை செய்யக்கூடிய நேரம் போதாமல் இருக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோமா? அப்போ லேசியாக இருக்கலாமா? நம்ம வீடு கூட்டாமல் இருக்கலாமா? துணி மடிக்காமல் இருக்கலாமா? நீங்கள் தான் சொல்லலை இந்த கேள்விகளை பதில். The truth is we each face a mountain of responsibilities with our name on them. ஒரு பெண்ணால இருக்கும்போது நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறோம் இல்லையா? வீட்டிலையும் வேலை செய்யணும், வேலை இடத்துலையும் வேலை செய்யணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், கணவரையும் பார்த்துக்கணும், நிறைய ரோல்ஸ். அதனால தான் பெண்களே நான் சொல்கிறேன், இஃப் யூ ஃபியர் காட், the wisdom to handle every role is with God. That is the secret. அதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. இப்படி இத்தனை பொறுப்புகளையும் சரிவர செய்யக்கூடிய ஞானம் எங்க இருந்தா? கர்த்தர்கிட்ட இருக்குது. நம்ம கர்த்தருக்கு பயந்தா ஞானிங்க. எல்லாத்தையும் செய்ய முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த நாட்கள் எல்லாமே மாறி போயிருக்குது. நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறது. If we disregard them and lose sight of our priority, then our home, husband and children will reflect our neglect. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு என்ன சாக்கு போக்கு சொல்றது. நம்ம துணியா மடிக்கல, டைம் இல்லை, மங்கியா கழுவல, நாளைக்கு கழுவிக்குவோம். அப்புறம் மறுநாள் காலையில நீங்க போறதுக்கு முன்னாடி அங்க கருப்பாம்பூச்சி வந்திருக்கும், அங்க ஈ வந்திருக்கும், கொசு வந்திருக்கும். அவங்களும் வந்து குடும்பம் நடத்துவாங்க. அங்க நீங்க வீடு கட்டி கொடுப்பீங்க, அதுங்க ரெண்ட் வாங்காம. நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. லேசினஸ். ஏன் ஆண்டவர் புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்லுகிறார் என்றால், ஞானத்துடன் தன்னோட வீட்டை கட்டணும். அந்த ஞானம் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல தாங்க இருக்குது. The secret is in fearing God. When you fear God, you will know the truth. When you know the truth, you will apply the truth. When you apply the truth, you will become a woman of wisdom. It's so simple. நீங்கள் தேவனை அறிந்திருந்தால், தேவனுக்கு பயந்தால், தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளாக வரும். தேவனுடைய ஞானம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய சத்தியம் உங்களுக்கு தெரியும். சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்க விடுதலையாக்கப்பட்ட பெண்ணா இருந்தால் ஞானம் உங்களுக்குள்ளாக இருக்கும். 4000 வேலை உங்களால செய்ய முடியும். எனக்குலாம் வேலை இல்லை, ஊர்பட்ட வேலை இருக்குது, நிறைய போர்ட்போலியோ இருக்குது. எங்களுக்கு நிறைய வெளிய பிரசங்கத்துக்கு என்ன அழைக்கிறாங்க. ஒவ்வொரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி முடிக்கிறதுக்காட்டியும் எனக்கு பிரசவ வேதனையா இருக்குது. எல்லாம் வேற வேற டாபிக் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க உள்ள சூழ்நிலைகள் வேற, எனக்கு தெரியாது. அவ தேவ சமூகத்துல போய் நான் போய் உட்காரணும். அவர் கணக்குல உட்காந்துருப்பேன், நாள் கணக்குல உட்காந்துருப்பேன். இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த எத்தனை நாள் எடுத்துன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வீட்டுல மட்டும்தான் வேலை, எங்களுக்கு வேதத்தோட வேலை இருக்குது. அது இன்னும் பெரிய வேலை. ஆண்டவர் சீக்கிரமா மெசேஜ் வேற கொடுத்து வைக்க மாட்டாரு. நம்மளுக்கு நம்ப மாட்டேங்க. இடையில ஏதோ ஒரு இடத்துக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். I can't remember where is that. TMC குழுவம் எல்லாம் ப்ரிப்பேர்டா போயிட்டேன். மறுநாள் காலையில நான் வந்து இந்த மாதிரி பெண்கள் கூட்டத்துல நான் பேசணும். முதல் நாள் ராத்திரி என்ன தூங்க விட மாட்டேறாரு. வேற மெசேஜ் வருது, வந்துகிட்டே இருக்கு, வசனத்தை கொடுக்குறாரு. டைம் பாட்டு கொடுத்து தூக்கம் வர மாட்டேது. எல்லாம் என் கூட வந்த சிப்பாய்கள் எல்லாம் தூங்குறாங்க. லைட்ல திறந்தா அவங்க முழிச்சுக்குவாங்க. அவங்களோட தூக்கத்தையும் கெடுக்க முடியாது. நம்புறீங்களா? 3 மணிக்கு விடிய காலையில எந்திரிச்சு என் போனை ஆன் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உழுக்க போட்டு அவர் சொல்ல சொல்ல எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி நான் எடுத்துட்டு போன மெசேஜை கிழிச்சு போடுங்க. இதுதான் பேசுனேன். அப்ப எவ்வளவு நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தருடைய சத்தியத்தை வெளியில கொண்டு வரதுக்கு அப்ப எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குங்க. நான் என்ன பார்த்துக்கணும், என் வீட்டை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், என் சபையை பார்த்துக்கணும், என் ஜனங்களை பார்த்துக்கணும், ஆண்டவர் வார்த்தையை ஆயத்தப்படுத்தணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. But how I am able to do, because I fear God and my strength and wisdom comes from God. I don't rely on my own understanding. Hallelujah. 31 வருஷமா ஊழியத்துல இருக்கோம். பிரசங்கம் தானே அப்படி சிங்கிள் அப்படி டாபிக் போட்டோன்னு நம்ம பிரசங்கம் பண்ணிடுறோம். அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் வராது. பிள்ளைய பத்தி எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கு தெரியாது. அவர் கூட போராடி தான் நாங்க பிரசங்கத்தை இங்க பெற்றுக்கொண்டு வரோம். இட்ஸ் நாட் ஈஸி, பட் ஐ am able to do as an individual. ஒரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக, ஒரு மனைவியாக, ஒரு அம்மாவாக, ஒரு மாமியாராக, என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு பாட்டியாக, என் சபை மக்களுக்கு நான் பாஸ்டராக, இப்படிப்பட்ட எல்லா
இருக்கிறீங்களா? சோம்பேறித்தனமா இருக்கிறீங்களா? வேலைக்கு போக மாட்டீங்களா? அல்லது வீட்டுல வேலை செய்ய மாட்டீங்களா? கணவரை கவனிக்க மாட்டீங்களா? பிள்ளைகளை கவனிக்க மாட்டீங்களா? உங்களை பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் மேரி, நம்ம கணவரோட அதிகமா டைம் செலவு பண்றது கூட இந்த கணவர் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு? செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்குது. எல்லா ஹஸ்பண்டுக்கும் செகண்ட் ஒய்ஃப் இருக்குது. தெரியுமா தெரியாதா? கணவர் எப்படா 11 மணிக்கு கண்ணை மூடுவான்னு வெயிட் பண்ண ஒரு கூட்டம் இருக்கு. 11 இது ஆன் ஆயிரும், இந்த கனெக்ஷன் ஆன் ஆயிரும். இங்கதான் பேசிக்கிட்டு இருக்கோம். விளங்குதுங்களா என்ன சொல்றேன்னு? ப்ளீஸ் கிவ் யுவர் டைம் டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் சில்ட்ரன். டோன்ட் ஸ்டீல் தியர் டைம். அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்டீல் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்டீல் பண்ணாதீங்க. ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்டீல் பண்ணாதீங்க. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸ். டோன்ட் பீ லேசி. சோம்பேறியா இருக்காதீங்க. ஜெபிக்கிறதுக்கு சோம்பல் படக்கூடாது. வேதத்தை வாசிக்க சோம்பல் படக்கூடாது. துதிக்கிறதுக்கு சோம்பல் படக்கூடாது. சபைக்கு போறதுக்கு சோம்பல் படக்கூடாது. கட்டளை ஆராதிக்க சோம்பல் படக்கூடாது. கொடுக்கிறதுக்கு சோம்பல் படக்கூடாது. ஊழியம் செய்ய சோம்பல் படக்கூடாது. எல்லா நேரத்திலும் in season and out season we must be prepared to serve the Lord. Hallelujah. We are not lazy people. We don't have a lazy God. Hallelujah. இஸ்ரவேலின் தேவன் தூக்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாரு? 24 மணி நேரம் வேலை செய்யறாரு. அவரோட பிள்ளைகளுக்கு 24 மணி நேரம் வேலை இருக்கு. நீ தூங்கினாலும் கர்த்தர் பேசுவார், நீ விழித்திருந்தாலும் கர்த்தர் பேசுவார். நீ தூங்கினாலும் கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார், நீ விழித்திருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். எல்லா வினாடியும் கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட். Don't give lame excuses. Stop being lazy. Don't be lazy. சர்ச்சுக்கு வரது கூட லேசி சில பேருக்கு. மழை பெஞ்சிருச்சுன்னா ஓவர் லேசி ஆயிரும். மழை கூட தானா கரெக்டா சொன்ன நேரத்துக்கு பெய்யும். அது வந்துருச்சுன்னா இவங்களுக்கு என்ன வரும் தெரியாது. ஒரு மாதிரியா மந்தமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்குது மழை வந்தா? ஒரு மாதிரியா மந்தமா இருக்கு. இன்னைக்கு போகணுமா போக வேண்டாமா? நீ புத்தி உள்ள ஸ்திரியா புத்தி இல்லாத ஸ்திரியா? நீ ஞானம் உள்ள ஸ்திரியா ஞானம் இல்லாத ஸ்திரியா? நீ சுறுசுறுப்பான ஸ்திரியா அல்லது நீ சோம்பலான ஸ்திரியா? Ask yourself what type of decision you make. நான் முதல்ல புத்தி உள்ள ஸ்திரியை பத்தி பேசும்போது நான் என்ன சொன்னேன்? அவள் வாழ்க்கையில் எடுக்கிற அத்தனை தீர்மானங்களும் ஞானமான தீர்மானங்கள். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களை சோம்பலாக்க கூடாது, உங்களை சுறுசுறுப்பாக்கணும், இன்னும் விறுவிறுப்பாக்கணும் கர்த்தருக்குள்ள. நீங்களா எப்படிப்பட்டவங்க? சுறுசுறுப்பானவங்களா சோம்பேறிங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லணும். ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, நானும் ரொம்ப நல்லவன். First thing that destroy a family is laziness. சோம்பல் இருந்துச்சு நீங்க மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஜெபிக்க சோம்பலா இருக்குது, துதிக்க சோம்பலா இருக்கு, சபைக்கு போக இதெல்லாம் பிசாசோட வேலை. பிசாசு தேவனிடத்தில் நெருங்காதபடி சோம்பலை கொடுத்து உங்களை தடை செய்யற. அதை உடைச்சு நீங்க வெளியில வாங்க. கர்த்தர் உங்களை சுறுசுறுப்பான தேவனிடத்து பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாத்துறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்பர் 2, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இதெல்லாம் பேசிய பயமா இருக்குது, இதெல்லாம் பேசிதான். நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள். ஞானமில்லாத ஸ்திரீ அல்லது புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப லேசியா இருப்பாங்க, ரொம்ப சாக்கு போக்கு கொடுப்பாங்க. 2வது நம்பிக்கை துரோகம். இது ரொம்ப சர்வ சாதாரணமாயிருச்சு இந்த பூமியில. இப்ப கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறது, மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறது. ஆமாவா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. பாக்குறீங்களா இல்லையா நிறைய காரியங்கள் இந்த நாட்கள்ல? நான் I'm talking about Christian, I'm not talking outside the Christian context. I'm speaking about Christians who are saved, who come to church and worship God. In their family there's so much of betrayal taking place. In their marriage நிறைய திருமண வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ, let me tell you. ஹல்லேலூயா, ஆமென். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறது. You are having affair with another man, another woman. Hallelujah, praise the Lord. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பான காரியம்.
ஒருவேளை நீங்க நல்லவங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை யாருமே பிளான் போட்டு தப்பு செய்யறது கிடையாது. லெட் மீ டெல் யூ திஸ். ஜஸ்ட் நவ ஐ டோல்ட் யூ the woman of wisdom is an imperfect woman. நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஞானமுள்ள ஸ்திரீ எப்படிப்பட்டவர்? பெர்ஃபெக்ட் இல்ல. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால நீங்க இம்பர்ஃபெக்ட்டாவே இருக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. உங்களை பெர்ஃபெக்ட் பண்றது ஆண்டவரோட விருப்பம். அந்த இம்பர்ஃபெக்ஷன் ஆண்டவருக்கு கொடுத்து அந்த பெர்ஃபெக்ஷனை மாத்துறதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல உங்களோட வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்க மனம் திரும்பும்படி உங்களை தயவா நான் கேட்டுக்கிறேன். I don't know anything about this church. I don't know anything about you people. But when I prepared this sermon, God gave me all this. I don't know why. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல அப்படிப்பட்ட காரியத்தில் பிசாசு உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உங்களை பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. In your marriage, never betray your spouse. ஏன் தெரியுமா? திருமணம் பண்ணும்போது நம்ம உடன்படிக்கை செய்யறோம்ல. சர்ச்சில் வந்து நீங்க உடன்படிக்கை செய்யும் போது கணவன் மனைவி யாரு கூட உடன்படிக்கை செய்யறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, நாங்க மரணம் எங்களை பிரிக்கும் அளவு நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு பிரிவுக்கு என்ன காரணம் இருக்குது? சாப்பாடு ருசியா இல்ல, துணி சுத்தமா துவைக்கல, வீட கூட்டல பாஸ்டர், போன்லயே இருக்கா பாஸ்டர், வேலைக்கு போக மாட்டா பாஸ்டர், பிள்ளைங்களை பார்க்கல. பாருங்க, வேதத்துல சொல்லாத எத்தனை காரணங்கள் டிவோர்ஸ்க்கும் பிரிவுக்கும் காரணம். ரொம்ப ஈஸியா குடும்பத்தை அப்படியே அழிச்சுக்கிட்டு போறான் பிசாசு. இன்னைக்கு நிறைய பிச்சைகள் நடக்குது. விசுவாசிகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கணவன் மனைவி உறவை சரியா வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இப்ப ஆவியானவர் சொல்றாரு, சில பேர் உங்க உள்ளத்துல சொல்றீங்களா, என் கணவர் எனக்கு துரோகம் செஞ்சா நான் எப்படி துரோகம் செய்யாம இருக்கிறது அப்படின்னு. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு துரோகம் செய்யலையே. எத்தனை தடவை நானும் நீங்களும் ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சிருக்கோம்? எத்தனை தடவை கீழ்படியாம போயிருக்கோம்? எத்தனை தடவை ஆண்டவரை மறுதளிச்சிருக்கிறோம்? எத்தனை தடவை ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கோம், வேதனைப்படுத்தி இருக்கோம்? ஆண்டவரை விட்டு போகவே கிடையாது. அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்க கணவர் தவறு செய்தாலும் நீங்க சரியா செய்யுங்கன்னு சொல்றாரு. நீங்க சரியா இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தவறு செய்கிற கணவனை கர்த்தர் உங்கள் பக்கமாய் திருப்பி கொண்டு வருவார். உங்க ஹஸ்பண்டுக்கு ஈடா நீங்க நிக்க வேண்டாம். உங்க ஹஸ்பண்ட் தவறு செய்யறா, நீங்க தவறு செய்யறது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட பிள்ளை, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தேனா அந்த பாவியை என் பக்கமா நான் கொண்டு வருவேன், நீ ஒண்ணு செய்வேன், நான் வாழ்க்கை சரிப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு. சரி, நீங்க நிறைய பிச்சைகள் நடக்குது கிறிஸ்டியன் ஃபேமிலியில. நான் நிறைய இடத்துக்கு போறேங்க, நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், நிறைய காரியத்தை பாக்குறேன், அது என் மனசை உடைக்குது. ஏன்னா அது சர்ச்சுக்குள்ள நடக்குது பாருங்க. சபையில உள்ள ஜனங்க, ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்க ரொம்ப துணிகரமா இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள போறாங்க. குடும்பங்கள் அப்படியே சீரழிஞ்சு போகுது. புத்தி இல்லாத ஸ்திரியாய் மாறிக்கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். நான் உண்மையில கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு பெரியல்ல வந்து இதை பத்தி பேசுறது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். Because God loves you people. ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதுனால ஆண்டவர் இதை பேசுறாரு நான் நினைக்கிறேன். A wife is for her husband and a husband is for her only. ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்கு சொந்த, மனைவி கணவனுக்கு சொந்தமான. இப்ப எப்படி மனைவி கணவர்களுக்கு சொந்தம், கணவன் மனைவிகளுக்கு சொந்தமாயிருச்சு. எல்லாம் ப்ளூரல்ல ஓடுது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு இவங்க யாருன்னா இந்த சமாரிய ஸ்திரீ கதையா போச்சு. இப்ப இருக்கணும் புருஷன் இல்லைன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அந்த கதையா போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. திருமணம் ஆயிட்டீங்களா, உங்க கணவருக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். Adultery is an age-old tale and I'm afraid it isn't going anywhere. இந்த என்ன சொல்லுவாங்க, விபச்சார வேசித்தனைங்கிற பாவம் இன்னைக்கு நேற்று வரல. வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல நான் படிச்சுக்கிட்டே வரேன். ஆதாமுக்கு அடுத்து ஒன்னொன்னா நடந்துகிட்டே வருது. ஆனாலும் நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நான் பரிசுத்தா இருக்கிற நீங்களும் சொல்லிட்டாரா இல்லையா? என் கணவர் பரிசுத்தமா இல்ல, அதனால நான் அசுத்தமா இருப்பேன்னு சொல்லுவீங்களா? நீங்க உங்க கணவர் சாயல்ல படைக்கப்படலைங்க, நீங்க ஆண்டவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்குது, அது பரிசுத்தமான சாயல். உங்க கணவர் தவறு செய்தாலும் நீங்கள் உங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், டிமாண்ட் பண்றாரு இன்னைக்கு. Keep your holiness because God works in holiness. As long as the enemy roams the earth, there will be the temptation to stray from your marriage bed. இன்னைக்கு பிசாசு ஏதோ உடைக்க வர்றான் உங்களுக்கு தெரியுமாங்க? நல்லா கேளுங்க நீங்க நான் சொல்றது. ஆண்டவர் பூமியில ஸ்தாபித்த முதல் சபை எங்க தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல. அந்த 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 சபைக்கு பேர் ஒரு குடும்பம்.
குடும்பம் தாங்க முதல் சபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் குடும்பம் தான் ஆண்டவருக்கு முதல் சபை. முதல்ல எருசலேம்ல சாட்சியா இருங்க, அப்புறம் சமாரியா போறாங்க. முதல்ல இங்க உங்க குடும்பத்துல சாட்சியா இருங்க, அப்புறம் சபையில வந்து நீங்க சாட்சி சொல்லுங்க. அங்கதான் கர்த்தர் பாக்குறாரு இல்லையா? இன்னைக்கு பிசாசோட வேலை என்ன தெரியுமா? முதல்ல எங்க வந்து எதை உடைச்சான்? குடும்பத்தை தான் உடைச்சான். ஆதாம் ஏவாளையும் பிரிச்சானா இல்லையா ஆண்டவர்கிட்ட இருந்து? அப்ப அவன் வந்து புது பிசாசு இல்ல, பழைய பிசாசு. அதே ட்ரிக் தான் இன்னைக்கு யூஸ் பண்றான். கிறிஸ்துவ குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை உடைக்கிறது தான் அவனோட வேலை. நீங்க புத்தி இல்லாத ஸ்திரியா இருந்தீங்கன்னா உங்க கையினால உங்க குடும்பத்தை பிசாசு உங்களை உடைக்க வச்சிருவான். நீங்க ஞானமுள்ள ஸ்திரியா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருந்தீங்கன்னா, அந்த பிசாசு எப்படிப்பட்ட குழப்பத்தை உங்க குடும்பத்துல கொண்டு வந்தாலும் நீங்க அந்த குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரியா கர்த்தர் மாத்துவார். ஹalleluya, praise the Lord. So the devil is all out to destroy your family. Bear that in your mind. His attention is all about your family. உங்க குடும்பத்தை உடைச்சிடணும். Amen. அதுதான் அவனோட மெயின் பிளான். உங்களோட திருமணத்தை உடைச்சிடணும். Ladies, that can even take place in your minds. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்குற உங்க மைண்ட்ல கூட அது ஓடிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு என் கணவருக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, என்னால ஒத்து போக முடியல, அவர் இப்படி செய்யறாரு, நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறலையே, நான் நினைச்ச மாதிரி காரியம் நடக்கலையே, இந்த மேரேஜ்ல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட வந்து உட்கார்ந்துருப்பீங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அப்படிப்பட்டவள் அல்ல. I am not like that. I am never like that. Because I am made in the image of God. I don't break covenant, I keep covenant. நான் உடன்படிக்கையை உடைக்கிறவள் அல்ல, நான் உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்கிறவள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவ கிருபை எனக்கு போதும். நான் ஆண்டவரோடு நடக்க கத்துக்கொள்ளணும். ஒருவேளை உங்க மைண்ட்ல இப்படி ஓடலாம், இந்த திருமணம் சரிபட்டு வராது, பேசாம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், இது வேணாம், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சு கூட இங்க வந்து உட்கார்ந்துக்கலாம். What are you watching, listening to or even reading? ஏன் புத்தி இல்லாத ஸ்திரியா நீங்க போறீங்க? ஏன் சில வேளைகள்ல திருமண வாழ்க்கையில எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் நடக்குதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? What are you watching? What are you listening? What are you reading? ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து தலைவிரிச்சு ஆடுது பாருங்க. ஆமாவா இல்லையா? நீங்க போன கையில எடுத்து அது உங்களை பார்ப்போம், நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க வெளியே வரவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு அடிக்ஷன் மாதிரி நம்ம அந்த பிசாசு நம்மளை பிடிச்சி வச்சிருக்குது. ஆனா நீங்க பாக்குறதுலாம் என்ன, போனை திறந்துடனே எல்லாம் உங்க பாஸ்டரோட பிரசங்கத்தை தான் தட்டி தட்டி கேட்டீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆவிக்குரிய பாட்டாக போட்டு ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஓ பிரைஸ் தி லார்ட், preach it pastor, preach it pastor அப்படி யாராவது உங்களோட போன வாரம் பிரசங்கத்தோட தலைப்பு சொல்லுங்கப்பா. வராது. நான் தான் சர்ச் நடத்துறேன், எனக்கு தான் தெரியும் எது எது வரக்கூடாது அதெல்லாம் வரும். ஏன்னு சொன்னா அவ்வளவு குப்பையும் சேர்த்து உங்க மண்டையில் வச்சிருக்கிறீங்க. What you see, what you hear is inside of you. That's what you can give. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை தாங்க நீங்க என்கிட்ட கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஏன் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைனா, நீங்க கணவரோடு நேரம் செலவழிப்பதை விட்டு விட்டு மற்ற காரியங்களை டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஃப்ரெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்றீங்க, சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களோட ஆலோசனையில நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. You are not going back to the word of God. Hallelujah. Amen. மனுஷனுக்கு முத கல்யாணம் கட்டி வச்சது யாரு? யார் முத கல்யாணம்? திருமணம்ன்ற வாழ்க்கை யார் வாயிலிருந்து முதல்ல? ஆண்டவர் தான். It is God's plan for men to get married, isn't it? அப்ப எப்போது தமிழவங்க சொல்லுவாங்க, திருமணம் எங்க நிச்சயிக்கப்பட்டதா? ஓ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சொர்க்கத்துல இடி மின்னல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? இடி மின்னல் இல்லாத சொர்க்கம் வேணா நரகத்துக்கு தான் போடும், எரிஞ்சே சாவலாம் இல்லையா? அப்ப சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது, தேவனால் நியமிக்கப்பட்டதுன்னா பிரச்சனை வரும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுதானே? அப்ப அந்த திருமணத்தை உருவாக்கினவர், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவருக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை தெரியப்படுத்தினாதான் அவர் சால்வ் பண்ணுவார். ஆனா நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க. சில பேர் பாருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புருஷனுக்கு தெரியாது, ஆனா ஊருக்கெல்லாம் தெரியும். ஸ்டேட்டஸை தட்டுங்க தெரிவிக்கும். அன்னைக்கு அவங்க என்ன மூட்ல இருக்காங்க நான் கண்டுபிடி, அவங்களை ஸ்டடி பண்ணுவோம் பாருங்க. நானு நீங்க அவங்க மேடா இருக்காங்களா, சேடா இருக்காங்களா, பேடா இருக்காங்களா, அவங்க மூடு எப்படி இருக்கு, யார் மேல கடுப்பா இருக்காங்க, அவங்க நிலவரம் எப்படி இருக்குன்னா அவங்க ஸ்டேட்டஸ்ல தெரிக்குது.
இல்லாத ஸ்திரீ. அதான் உங்க ஸ்டேட்டஸ். That is your status. You are not supposed to promote your private life in public. உங்க அந்தரங்க வாழ்க்கையை நீங்க பப்ளிக்ல தெரியப்படுத்த கூடாது. You should not do that. குடும்பம் என்பது 4 செவுத்துக்குள்ள இருக்கணும். இங்க நடக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. ஹalleluya. ஆனா ஊருக்கே தெரிய வைக்கிறீங்களே. நீங்க தான் Facebookல பார்க்கறேன், சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தட்டினா ஆண்டவர் வார்த்தை வருமானு பார்த்தா இவங்களோட தேவையில்லாத கதை தான் வருது. எப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படுதுன்னு தெரியல. இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து அவிழ்க்கத்தான் படுது. நீங்களா ரொம்ப நல்லவங்க. நீங்க ஸ்டேட்டஸ் ஆண்டு வார்த்தை மட்டும் தான் போடுறீங்க. பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய பாடல்கள், ஜனங்க அப்படி தட்டினோட ஆவில எழுதி அப்படிதான் நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹalleluya. Praise the Lord. Keep your private life private. Don't make it public. Amen. Praise the Lord. So நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்குதுங்க இன்னைக்கு. If you are toying with the notion of cheating because you are getting attention from someone at work or a neighbor is getting flirty, please know that you need to guard your heart. சில நேரத்தில் பாருங்க, உங்களுக்கும் புருஷனுக்கும் வீட்டில் சண்டை அப்படின்னா கரெக்டாக உங்க வேலை இடத்துல ஒருத்தர் பிசாசு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. நல்லா சல்மான் கான் மாதிரி, ஷாருக் கான் மாதிரி ஒருத்தர் நிற்பாரு உங்களுக்கு கரெக்டா. ஹலோ சிஸ்டர், குட் மார்னிங். How are you today? Shall we go for a tea? Are you okay? You look so sad today. What happened to you? இந்த மாதிரி நிறைய பிசாசோட ஏஜென்ட் வரும் அவங்கள பார்த்து. நீ புத்தி இல்லாத ஸ்திரியா இருந்தா என்ன செய்வ? அந்த கருவா மூஞ்ச பார்க்கறதுக்கு இந்த மூஞ்சி எவ்வளவு பெட்டர்னு சொல்லி வந்து நாசமா போயிடுவோம். இதான் நடக்குது. அழகு மாயை, நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவர். ஹalleluya. praise the Lord. ஒருவேளை இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க இதை சந்திப்பீங்க. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆமென். 16 வரையும் 60 வரும். எல்லா வயசுலயும் வந்து எட்டி பார்த்துட்டு போவான். இது ஓகேயா, இது ஃபுல்லா வெளியே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதா பூந்து பார்ப்போமான்னு பார்ப்பான். கொஞ்சம் பார்ப்போம், மோனிகா உழுந்தா பார்ப்போன்னு வருவான். நான் பாருங்க, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக நிறைய வேலை செஞ்சிருக்கிறேன். நிறைய சைனீஸ் ஃபேம், இந்தியன் ஃபேம், இப்படி நிறைய ஃபேம்ல வந்து நல்ல பொசிஷன்ல நல்லா ஏர்ன் பண்ணுவேன் நான். அப்போ ஒரு இந்தியன் ஃபேம்ல நான் வேலை செய்யும் போது என்னோட கம்பெனியில வந்து என்னோட ஆஃபீஸ்ல எல்லாமே காய்ஸ், எல்லாமே தமிழனுங்க. எந்த தமிழங்க கூட வேலை செய்ய பிடிக்காதெல்லாம் கட்டர் கொண்டு போய் வச்சுட்டாரு. 6 வருஷம் அந்த கம்பெனியில வேலை செஞ்சேன். பாஸ்ல இருந்து அடிமட்ட ஆள் வரைக்கும் தமிழ பையனுங்க, தமிழ ஆளுங்க. என்னதான் செய்யுது சில நேரத்துல வேணான்னாலும் வச்சிருவார்ல. நான் வந்து எங்க பாஸ்டருக்கு பிஏ, எங்க பாஸ்க்கு வந்து பிஏ. எங்க ஆஃபீஸ் கதவை திறந்தா நான் முன்னுக்கு உட்காந்து பேல் ஷேப்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய காய்ஸ். அதுல ஒருத்தர் வந்து பாருங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவார், தசு புசுன்னு. அவர் இல்லை, அவர் போயிட்டாரு. வச்சுக்கப்படாது, அவர் ரொம்ப பிடிக்கிறதுனால தெரியல, ஆண்டவர் எடுத்துட்டார் சீக்கிரமா. வெரி நைஸ் மேன், வெரி நைஸ் கை, நோ ஹார்ம். ஹிஸ் நேச்சர் இஸ் தட். ஆண்கள்கிட்ட ரொம்ப பப்ளியா பேச, ஹாய் ஏஞ்சல், ஹாய் ஹனி, ஹாய் டாலி அப்படிலாம் பேசுவாரு. அப்ப எல்லாருக்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசி பார்த்தாரு. நான் ரொம்ப மரியாதையா தான் பேசுறேன். அவர் பேரு மார்ட்டின். ஹாய் மார்ட்டின், குட் மார்னிங், அவ்வளவுதான். அப்போ ஒரு நாள் நாங்க குரூப்பா ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது அவர் சொல்றாரு, மல்லிகா கிட்ட, என்னோட உண்மையான பேர் நீங்க தான் சொன்னேன், மல்லிகா கிட்ட நெருங்க முடியாதுடா, அது நெருப்புடா அப்படின்னு. பாத்தீங்களா தண்ணியா இருக்க போறீங்களா நெருப்பா இருக்க போறீங்களா? கர்த்தர் உங்க கையில தான் தீர்மானத்தை கொடுத்து இருக்கிறார். Never betray your husband, never betray your spouse, because it is a very holy communion. It's a holy and a covenant. அது ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை. உடைக்காதீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு நிறைய பேரை கர்த்தர் பிசாசை கொண்டு வருவான். ஆனால் நீங்க யாரு? புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. உங்க திருமணம் உடன்படிக்கையை உடைக்காதபடி எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்திருந்து ஆண்டவருக்கும் உங்களோட கணவருக்கும் உண்மையா இருந்தீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலையை திருமண வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. சுயமா எதையும் செய்ய பார்க்காதீங்க. சிலது உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் தான் செஞ்சாங்க. சில காரியத்தை செய்யக்கூடிய ஞானம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கல, அனுமதியும் கொடுக்கல. சில காரியம் ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கிறாருன்னா அதுல நான் நடந்து போகணும், நான் சில காரியங்களை கத்துக்கணும், ஆண்டவர் என்ன விடுவிக்கணும்.
ரெண்டாவது காரியம் புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன அப்படின்னு சொன்னா அன்ஃபேத்ஃபுல்னஸ், நம்பிக்கை துரோகம் செய்யற ஒரு குணம். எனக்கு அருமையான ஸ்திரீகளே, ஐ லவ் யூ பீப்புள், ஐ லவ் யூ பீப்புள். நீங்க கடந்து போகக்கூடிய அத்தனை விதமான சோதனை நான் கடந்து போயிருக்கிறேன். எல்லா சீசன்லயும் ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு, நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோன்னு. ஐ தேங்க் காட் தி கிரேஸ் ஆஃப் காட் ஆக்சுவலி சஸ்டெயின் மீ. தேவனுடைய கிருபை என்னை தாங்கி கொண்டது. எத்தனையோ சீசன் அந்த மாதிரி கம்பெனில என்னை கொண்டு போய் வைக்கும்போது அப்புறம் தான் நான் நினைச்சேன், என்னை ஊழியத்தில் கர்த்தர் பாவிக்கணும்னா கர்த்தர் முதல்ல என்னை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏமேன், ஒரு பெண்ணாண்டு ஒரு சபையை நடத்தணும்னா இப்படிப்பட்ட ஆட்களை பிசாசு அனுப்புவாயில்ல, இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு அங்கதான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு ஆண்டவர். அங்க நான் ஜெயிச்சனால தான் இன்னைக்கு கர்த்தர் எடுத்து என்னை பயன்படுத்துறேன். உங்களாலையும் ஜெயிக்க முடியும். நீங்க அப்படிப்பட்ட டெஸ்ட்ல கடந்து போனீங்கன்னா learn to rely on God. The Spirit of God will give you, empower you to overcome everything. But don't betray your spouse. Don't do that. God doesn't like that. இப்படி இந்த கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவள் புத்தி இல்லாத ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மூன்றாவது, இது ரொம்ப சகஜமா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, குவாரலி, சண்டைக்காரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சமாதானக்காரி. அப்படியா? சண்டை போட மாட்டீங்களா? நீ போட உடட்டா? ஒன்று சொன்னா நம்ம வந்துடும் எல்லாம். நம்ம வேதம் சொல்லுகிறது we should not be quarreling people. நீதிமொழிகள் 21:19, Proverbs 21:19 எடுத்து வாசிங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும், ஐயோ, எந்த புருஷனாலும் இப்படி சொல்றாங்க அவங்கள பார்த்து, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உன் கூட வாழ்றதுக்கு நான் பேசாம போய் டெசர்ட்ல வாழ்ந்துருவேன். அவன் வாழ்க்கையே டெசர்ட் ஆக்கி விட்டுட்டோம் நம்ம. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன சொல்லுது வேதம்? சண்டைக்காரியும் கோபக்காரி. அப்படியே நீங்க இருக்கிறீங்களா? சண்டை போட்ட கோபம் வருமா? கோபம் வந்தா சண்டை போடுவீங்களா? இல்ல, அவங்க அதான் கரெக்டா சொல்றாங்க. கோபத்தான் போடுவோம் சார், சும்மாவே போட மாட்டேன். எங்களை கடுப்பு ஏற்றுனாலும் நாங்க சண்டை போடுவோம் சார். இது ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கோபக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லியிருக்கு பைபிள். angry person is a foolish person. ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, கோபமே தப்பு. அப்புறம் சண்டையை வேற நீங்க சேர்த்துக்கிறீங்க. கோபமே நம்ம மூஞ்ச பார்த்தா, நான் இது ஒரு சாட்சிக்கு நான் சொல்றேன். அந்த நாட்கள், அந்த 5 வருடங்கள் நான் வந்து இங்க இன்னும் ஆண்டவர் என்கிட்ட பேசாத நாட்கள், ஆல்வேஸ் திங்க் ஐ எம் ரைட். நான் எப்போதுமே ரைட். நான் வந்து மிஸ்ஸஸ் ரைட். என்கிட்ட நீங்க குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அந்த மாதிரி நாட்கள்ல சில நேரங்களில் கணவர் கூட கோபம் வரும்போது நான் அப்படி இல்லை. ஆனா திருமணம் என்பது நம்மளோட உண்மையான கேரக்டரை வெளியில கொண்டு வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. Let me tell you this, marriage help to see your real person. அந்த 4 wall-குள்ள நீங்க யார், அதை அடக்கி வைக்கவே முடியாது. அது வந்துடும். உங்களை கண்ணாடியில நீங்க பார்ப்பீங்க. உண்மையான மோனிகாவை உங்களால பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் பார்க்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம மாறணும். அது வரைக்கும் உள்ளுக்கு இருக்க மோனிகா. சோ ஒரு நாள் எங்க ஹஸ்பண்ட் கூட கோபமா சண்டை போட்டு பேசும்போது திடீர்னு கண்ணாடியை பார்த்துட்டேங்க. கண்ணாடியை பார்த்துட்டு என்ன பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. ஐயோ, நீ எவ்வளவு மோசமா இருக்கு. அதனால யார் சொன்னீங்க கோபம் வந்தா சண்டை போடுவீங்க? கண்ணாடியோட தெரியுங்க, கோபமே போயிடும். கண்ணாடியை தூக்கிக்கிட்டே போங்க. கோபம் வந்து சண்டை போடும்போது முன்னுக்கு வச்சுப்பார். மாதிரி ஆயிரும், நமக்கு ஸ்டோக் வந்த மாதிரி ஆயிரும். ஏன் நல்ல மூஞ்செல்லாம் நல்ல மூஞ்ச மாத்திட்டு இருக்கிறோம் நம்ம. சோ கோபக்காரின் சண்டைக்காரிகள் கூட என்ன செய்ய முடியாதான்? குடியிருக்க முடியாதான்? I get it. We can all get a little irritable from time to time. நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். யாருக்கு கோபம் வராது? எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா நியாயமா கோபப்படணும். எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாது. சில பேருக்கு தொட்டா சினிங்க. உங்களுக்குலாம் தெரியுமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கூட தொட்டு விளையாடுது. அந்த செடியை தொட்டின்னு அது சுருங்கிக்கும். அதனால அதுக்கு பேர் தொட்டா சினிங்கி. நம்மள சில பேரு சொல்லிடக்கூடாது, ஏசிடக்கூடாது, பேசிடக்கூடாது, பார்த்தா குத்தம், உட்காந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், நடந்தா குத்தம், ஒன்னும் சொல்லக்கூடாது. அவ்வளவு சென்சிட்டிவ். இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தா கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். உங்களை உடைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. உங்களை உடைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஆமென். சோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல யாருனாலயோ பாதிக்கப்பட்டு கோபம் வருது. Anger is part of our emotions. It's not sinful. கோபம் பாவம் இல்ல. கோபம் பாவமா மாறக்கூடாது. அதுதான் பாவம். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்க.
கோபம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல. அந்த கோபம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாலும் போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல. அப்படின்னா என்ன, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும், இச்சையை அடக்கணும் இருக்கணும். But sometimes has to be said about letting our tempers get the best of us. ஆனா அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம அதுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆயிரும்? கோபத்தோட தங்கச்சி யாரு, அக்கா யாரு? வாய். கோபம் வந்து தங்கச்சி, அக்கா வந்து வாய். தங்கச்சி எவ்வளவு வந்தான்னு அக்கா பேசுவாங்க. அதை கேட்கிற அண்ணன் அன்னைக்கு மாரடைப்புல செத்து. நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஆமென். ஆண்டவர் பேசுறாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது. We are Christians. We are more than conquerors. We are different from the people in the world. We cannot behave like the heathens. Amen. Hallelujah. அப்ப கோபம் வரும்போது நீங்க என்ன செய்றீங்க? எத்தனை பேர் கோபம் வரும்போது வாயை மூடிடுவீங்க, பேச மாட்டீங்க? இருக்கிறீங்க அப்படி யாராவது? கோபம் வந்துரோட உடனே பேசிடக்கூடாது, வருது 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 அப்படி யாராவது செஞ்சுட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க. செய்யாதனால ரட்சிப்பே கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு நமக்கு கோபம் வர்றதுக்கு முன்ன ஒரு மாதிரி இருப்பீங்க, கோபம் வந்துடும் இன்னொரு மாதிரி. 2 in 1. இன்னும் கலந்து செய்த கலவை அப்படி இருப்பீங்க இல்லையா? அப்படிதானே? கோபம் வந்தா என்ன செய்யறோம்? வாய்களை திறந்து பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வெளியில வந்துருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுற அத்தனை வார்த்தைகள் நீ கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லாதீங்க, ஆண்டவரே நான் தெரியாம பேசிட்டேன், வேணும்னே பேசல, வாய் தவறி பேசிட்டேன். எப்படியும் பேசுனியா இல்லையா? வார்த்தை வந்துச்சா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை நிறைவினால். அப்ப இந்த கோபத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு என்ன கோளாறு தெரியுமா? இருதய கோளாறு. நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி செஞ்சாலும் சரிப்பட்டு வரும். சில பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யணும், சில பேருக்கு பைபாஸ் செய்யணும், சில பேருக்கு வந்து என்ஜியோகிராம் செய்யணும், சில பேருக்கு ஸ்டண்ட் வைக்கணும், சில பேருக்கு இருதயத்தை வெளியில எடுத்து புதுசா மாற்றி பாவிக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? What is the root problem? Our heart is defiled. The thoughts in our hearts are not right, so our emotions are wrong, our words are wrong. So we hurt people, we destroy people with our words. So நம்ம இருதயத்துல என்ன இருக்கு? கோளாறு இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, அவங்க இருதயத்துல ஏன் இருதயத்துல கோளாறு இருக்குன்னு சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லி அப்படி ஏன் இருதயத்துல ஏதோ கோளாறு இருக்குல்ல இன்னைக்கு, அதனாலதான் தப்பா பேசுறேன் நானு. இன்னைக்கு சரிப்படுத்துவோம், இருதயத்தையும் சரிப்படுத்தணும், வாயையும் சரிப்படுத்தணும், நம்மளோட கோபத்தையும் சரிப்படுத்தணும். கர்த்தர் அதை விரும்புறாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. Do you find yourself wanting to argue about every little detail? சில நேரத்தில் சின்ன காரியத்துக்கு சண்டை போட ஆசைப்படுவோம். நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் என்னை பத்தி தான் நான் பேசுறேன். நான் எப்படி இருக்கிறேன். நான் உங்களை பத்தி பேச எனக்கு அதிகாரம் கிடையாது. என்ன எப்படி கர்த்தர் உடைச்சு கொண்டு வந்தாரு என்னால பேசக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு. சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவேன். சின்ன விஷயம் கோபம் வந்துடும். அப்படின்னா அந்த எங்கர்ல ஒரு ப்ராப்ளம் எனக்குள்ள இருந்ததே நான் அறியாமல் இருந்திருக்கிறேன். என்னோட இருதயம் கேடு உள்ளதுன்னு கூட தெரியாம இருந்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னை சந்தித்த நாள் என் இருதயத்தை கர்த்தர் மாத்தினார். என்னோட கோபத்தை எடுத்து போட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப ரொம்ப கூல் அண்ட் காம். யார் கோபப்படுத்தினாலும் கோபப்பட எனக்கு விருப்பம் இல்லை. அங்க வந்துட்டேன். ஐ ரதர் வாண்ட். பாருங்க, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தவங்க உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எப்போதும் நம்ம என்ன செய்வோம்? உடனே பதில் சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. யூ வாண்ட் டு டிஃபைன் யுவர் செல்ஃப். ஓ, இது வந்து என்னோட மறுவாளா சமயம் மறுவா செய்யணும் ஜாகாலா தப்பையா ஜாகா கடன் நீங்கள் ஜாகா தப்பி யூஸ்ல லூஸ் பண்றாங்க. லெவே பாய் ये மறுவா இது சித்துங்க தப்பையா ஜாகா அப்புறம் அந்த மாதிரி நினைக்கும் போது இது வந்து என்னோட வாழ்க்கை நான் செக் பண்ணுது. சிறு வயதுல யங் கிறிஸ்டியனா இருக்கும்போது ஒருத்தங்க என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒஃபைன் பண்ணிட்டாங்க, உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவேன். நான் என்ன டிஃபெண்ட் பண்ணுவேன், நான் ரைட்டு நீ ராங் ப்ரூவ் பண்ணி காட்ட பார்ப்பேன். அது வந்து என்ன செஞ்சா கசப்பு, அன்ஃபர்கிவ்னஸ், நிறைய கிராஜி அப்படியே அதை பயலா பண்ணிக்கிட்டு போயிருச்சு. ஆனா கர்த்தருக்குள்ள உடைக்கப்பட்டு இந்த 44 வருஷத்துக்கு அப்புறம் இப்பயும் ஆளுங்க ஒஃபைன் பண்றாங்க. பட் ஐ டு நாட் டிஃபைன். I choose not to define myself. You know what is that? That is wisdom. ஏன்னா அந்த நேரத்துல என்ன டிஃபைன் பண்ணணும்னு ஒரு தாட் எனக்குள்ள வரும். நான் தவறு செய்யல, நான் வந்து என்ன தற்காத்துக்குள்ள நான் பேசிதான் ஆகணும், அந்த வாயில இருந்து வார்த்தை வரணும், வந்தாதான் நான் ஜெயிச்சேன்னு ஒரு சைடு பேசினாலும் இன்னொரு சைடுல ஆவியானவர் சொல்லுவாரு அமைதியாயிரு சொல்லுவாரு.
2 நாள் சென்று அந்த காரியத்தை நான் யோசிச்சேன்னா 2 நாளைக்கு முன்ன நான் செய்ய நினைச்சது தப்புன்னு 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. நான் வேற மாதிரி யோசிச்சேன். இப்ப எனக்கு போய் டிஃபைன் பண்ணணும்னு எனக்கு தேவைப்படலை. கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்கிறார். நான் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்களுக்குள்ள கூட ஒரு 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 சம்பவம் நடந்துருச்சுன்னா, யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டா உடனே டிஃபைன் பண்ணாதீங்க. God is your defender. நீங்க தப்பு செய்யலன்னா நீங்க டிஃபைன் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்தில் நம்மளுக்கு பழி வாங்குற குணம் இருக்கும் தெரியுங்களா? நீங்களா ரொம்ப நல்லவங்க, நீங்க வாங்க மாட்டீங்க, நீங்க கொடுப்பீங்க நினைக்கிறேன். பழி வாங்குற குணம் இருக்க, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம். சர்ச் உள்ளுக்க தான் உட்காந்துருப்போம், உள்ளுக்க ரிவெஞ்ச். உனக்கு நான் பதிலுக்கு பதில் செய்யறேன்னா இல்லையா பாரு. அது என்னன்னா you are refusing to forgive and let go the person. அவங்க செஞ்ச தவறுக்கு தகுந்த தண்டனை கொடுக்காம வேதம் சொல்லுகிறது மன்னித்து அவங்களை விடுவிக்கணும். உன்னையும் டெலிவர் பண்ண அவங்களே டெலிவர் பண்ண. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பழி வாங்கணும் அன்ஃபர்கிவ்னஸ் வைக்கிறதுனால அவங்களையும் கட்டி உங்களையும் கட்டிடுறீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஏன் ஆண்டவர் பழி வாங்கணும்னு சொல்றாருன்னா, அவர் வாங்குற பழிதான் சரியான பழி, நம்ம வாங்குற பழி சரியில்லை, நம்ம ரொம்ப செல்ஃபிஷ். இன்னொன்னு சொல்றேன், அவர் பழி வாங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை விட பக்காவா கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். நான் பார்த்திருக்கேன். நிறைய காரியத்தை நான் விட்டு கொடுத்ததுனால நான் சில காரியம் நினைப்பேன், எனக்கு இப்படி துரோகம் செஞ்சவங்க இப்படி வரணும் அப்படி வரணும்னு. ஆண்டவர் என்கிட்ட விடுன்னு சொல்லும் போது பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த நபருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு ஆண்டவர் எனக்கு காட்டினார். நீ செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், நான் செஞ்ச என்ன ஆயிருக்கு பத்தியா, அதனால என் வேலையை என்ன செய்ய விடுன்னு சொன்னார் ஆண்டவர். பழி வாங்காதீங்க. Never go for revenge, never go for grudge and never hold anger inside your heart. விளக்குதுங்களா? இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு ஹார்ட் சர்ஜரி செய்ய போறார் ஆவியானவர். ஹார்ட் உள்ளவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க, இல்லாதவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க. Praise the Lord. அதான் நம்ம ஆளுங்க. வாவ், ஹார்ட் இல்லாத ஆளுங்க இருக்கு பாருங்க. ஹார்ட்லெஸ் பீப்பிள். ஆமென். நீங்க ரொம்ப நல்லவங்க. அது யதார்த்தமா வருது. சர்ச்சில் போங்க அப்படிதானே, தூங்குறவங்க அலேலியா சொல்லுங்கன்னா அவங்க அலேலியா சொல்லுவாங்க. பழக்கமாயிருச்சு, பழக்க தோசை இல்லையா, மாத்திக்குவோம் இன்னைக்கு இல்லையா? ரைட். So number 3 is quarreling, right? If you are feeling like you need to fight every step of the way, you may need to step back and re-evaluate your approach. நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல எனக்கு விரோதமா வரவங்களுக்கு உடனே பதிலடிக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். நானு இன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்து அதை பத்தி ரீவேல்யூவேட் பண்ணி, is it worthy to go and fight with that person? Is it worthy to define myself or is it worthy to give my case to God? அங்க வந்துட்டேன். அதான் ஞானம். எல்லாத்துக்கும் சண்டை போட்டு ஜெயிக்க பார்க்காதீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அமைதியா இருந்து நிறைய யுத்தங்களை நான் ஜெயிச்சேன். I kept quiet, I kept silent and the Lord did the battle for me. I won many battles keeping quiet. So அதனால நினைக்காதீங்க பேசினாதான் ஜெயிக்க முடியும். சில காரியத்தை நீங்க ஜெயிக்கலைன்னா ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, கர்த்தர் பேசுவார். காரியம் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்து கொடுப்பார். 3வது காரியம் என்ன செய்யக்கூடாது? குவாரல் பண்ணக்கூடாது. குவாரல் பண்றவங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குது? சண்டை போடுறவங்களுக்கு இருதய கோளாறு இருக்குது. இன்னைக்கு சர்ஜரி செஞ்சிருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 4வது நகிங், நச்சரிக்கிற பொண்டாட்டி. இந்த வார்த்தையில அந்த காலத்துல தான் பேசுவாங்க. ஆனா பைபிள் எழுதி வச்சிருப்பாங்க. அச்ச நகி நகி நகி, புருஷன் தொட்டா போவோம், புருஷன் பேசினா பிரச்சனை, புருஷன் பேசணும்னா பிரச்சனை, அவன் சாப்பிட்டா பிரச்சனை, அவன் சாப்பிடலனா பிரச்சனை, அவன் தூங்குனா பிரச்சனை, அவன் தூங்கலனா பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை, வேலைக்கு போலனா பிரச்சனை, போனை எடுத்தா பிரச்சனை, போனை எடுக்கலனா பிரச்சனை. நச்சரிக்கிற wife, naggy wife. I know from my heart God is speaking. I know from my heart God is speaking because God loves you today. And God wants to change you and transform your life. Hallelujah. நச்சரிப்பு. இது நீதிமொழிகள் 27:15-16. அடைமழை நாளில் ஓயாத ஒடுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரியும் சரி. அவளை யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்களா? விடாம மழை பெய்யுதுல, நகி நகி, என்னன்னா நகி நகின்னு மழை பெய்யுதுன்னு சொல்றாங்களா? சண்டைக்காரி இந்த மழைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஐயோ, நம்மளை பத்தி அப்படி பேசக்கூடாதுங்க. நம்ம பனி போல வர பெண் மாதிரி இருக்கணும், நகி நகின்னு இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தனது வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. A continual dripping on a very rainy day.
And a contentious woman are like whoever restrains the wind and grasps oil with his right hand. அவளை அடக்க பார்க்கிற புருஷன் என்னன்னா வழுக்கிக்கிட்டு ஓடுற எண்ணெயை கையில பிடிக்க பார்க்கறானா. அவளை பிடிக்கவே முடியாது. யாரை பிடிக்க முடியாது? நச்சரிக்கிற பொண்டாட்டிய பிடிக்கவே முடியாது. புருஷன் எப்படி பிடிச்சாலும் வழுக்கிட்டு ஓடுவா. அவன் நச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க நச்சரிக்க மாட்டீங்க. நீங்க நன்மையானதை தான் பேசுவீங்க. ஆமென். Praise the Lord. Are you nitpicking on your husband and kids? பிள்ளைங்களையும் புருஷனையும் நச்சரிக்கிற ஒரு பெண்ணா நீங்க. There is nothing worse than someone who harps over the minor details and doesn't let an argument rest. சில பெண்கள் இருக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னாங்க விடிய சண்டை போடுவாங்க. புருஷன் தூங்கினா எழுப்பி சண்டை போடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, அவளுக்கு திருப்தியே ஆகாது. நான் பேசுறத நான் ஏசுறேனோ நீ கேட்டுதான் ஆகணும். நீ தூங்க கூடாது. மறுநாள் வேலைக்கு போடுமா இல்லையா? காலையில தூங்கிட்டு அதுக்கு வேற ஏசுவான். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க அப்படி இல்லை. எவ்வளோ வெரி குட் மூமெண்ட். நீங்க அப்படி இல்லை தானே? நீங்க நெகிங் மூமெண்ட் இல்லைல்ல? ஆமாவா? சரி, பரவாயில்ல, மனம் தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. The truth is that you have only managed to annoy everyone in your household. இந்த நச்சரிக்கிற பெண்ணுடைய குணம் என்ன செய்யும்? அந்த வீட்டில் உள்ள சமாதானத்தை எடுத்துரும். எல்லாரையும் நீங்க எஃபெக்ட் பண்ணுங்க. யாரும் சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நச்சரிக்கிற பொம்பளையும் சந்தோஷமா இருக்காது, மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க விடாது. அந்த மாதிரி குணங்கள் இருந்தா நாம் யார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா புத்தி இல்லாத ஸ்திரீ. ஹல்லேலூயா. 5வது காரியம் பொய் பேசுதல். ஹல்லேலூயா. என்னது 5வது? பொய் பேசுறவன் புத்தி இல்லாத ஸ்திரீ. இது நீதிமொழிகள் 13:5 சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். ஒரு நீதிமான் அப்படின்னா தேவனோட பிள்ளைனா பொய் பேச மாட்டாங்க. ஆக்சுவலி பொய் பேசுறது ரொம்ப கஷ்டம். பல நாள் திருட அதெல்லாம் தெரியுது, ஆனா பொய் பேசுவோம். என்னைக்காவது நம்ம மாட்டிக்கோன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? நீங்க அவ்வளோ பெரிய ஆளாங்க, பொய் பேசிக்கிட்டே போயிருவீங்களா? உண்மை பேசுறது தாங்க லைஃப் ரொம்ப ஈஸி. ஒரு வாழ்க்கை வாழலாம். பொய் பேசுறது 2 வாழ்க்கை வாழும். அது ஒரு நாளைக்கு நரிக்கு கலர் அடிச்சு மழையில விட்டு கதையா போயிடும். கலர் எல்லாம் போய் நரி தனியா தெரியும். விளங்குதுங்களா? வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யக்கூடாதா? பொய் பேசக்கூடாது. நீங்க எப்படிப்பட்ட மனைவி? உங்க கணவன் கிட்ட பொய் பேசுவீங்களா? காரியங்களை மறைப்பீங்களா? உங்க பிள்ளைகள்கிட்ட பொய் பேசுவீங்களா? நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரி அப்பாவும் அம்மாவும். Let me tell you this, your children are watching you. உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைங்கள் எப்படி வர போறாங்கிறத நிர்ணயிக்க போறீங்க. வீட்டுல அப்பாவும் அம்மாவும் போய் பேசுறீங்கன்னா அப்புறம் பிள்ளைகிட்ட போய் பேசாத தம்பின்னு சொல்லக்கூடாது. இல்லை நண்டு கதையாயிடும். நண்டு கதை தெரியுமா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இந்த நாளைக்கு போய் சொல்லாதீங்க. அம்மா நண்டு ஒரு நாள் பிள்ளை நண்டை பார்த்து சொன்னிச்சான், நீ என்ன அப்படி கோணலா நடக்கிற? என்னாட்டம் நேரா எப்படி நடந்துச்சா? நேரா நடந்துச்சா? நீ எப்படி நடக்கிறீங்க அப்படிதான் உங்க பிள்ளை இருக்கு. நீங்க போய் பேசுறீங்க, உங்க பிள்ளைங்க போய் பேசுவாங்க. நீங்க ஏமாத்துறீங்க, உங்க பிள்ளைங்க ஏமாத்துவாங்க. நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சா உங்க பிள்ளைங்க நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ நீங்க அதை அறுப்பீங்க. ஆனால் கர்த்தர் நன்மையானதை விதைக்க சொல்றார், உண்மையை விதைக்க சொல்றார். இந்த கேரக்டர்லாம் நம்மளுக்குள்ள இருக்கணும், மாத்திக்கணும். கர்த்தர் உதவி செய்வார். யார் இங்க பரிபூர்ணமான ஆட்கள் இல்ல, ஆனால் கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்த ஆசைப்படார். விட்டு கொடுத்தீங்கன்னா மாத்திடுவார். ஹல்லேலூயா. 6வது கண்ட்ரோல். இந்த பொம்பளை எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். பின் கண்ட்ரோல். நீங்களா ரொம்ப நல்லவங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஆமென். சில பெண்கள் இருக்காங்க, சில மனைவிமார்கள் ஹஸ்பண்ட சிந்த கையில பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவன் பாத்ரூம் போனா கூட இதை கேட்டுட்டு தான் போகணும். அவன் பல்லு விளக்குனாலும் இதை கேட்டுட்டு தான். அவன் என்ன பிராட்சி பாய்க்கிறான்னு கொண்டு இதுதான் சொல்லணும். முடிஞ்சா பல்லு இதுதான் விளக்கி விடும். Pin control. We are not called to control. We are called to submit. What is our calling? Submit to your own husband. Bible பாருங்க, ரொம்ப அழகா எழுதும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் கீழ்ப்படியுங்கள். நம்ம உள்ள மனைவிகளும் 3ஆம் புருஷனுக்கு கீழ்ப்படுவாங்க, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இங்க அக்கா புருஷன் சொன்னா கேட்பேன். இங்க அக்கா புருஷன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன் உங்க புருஷன் சொன்னா கரெக்டா இருக்காதோ? என் ஃப்ரெண்டோட புருஷன் பாருங்க இவ்வளவு ஞானமா இருக்கிறாரு, அதனால நீ ஞான சூன்யமா இருக்கிற. நம்மள ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்
கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாங்க. இருக்காரா? நல்ல புருஷனுக்கு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரா? அவங்க ஹஸ்பண்ட் நல்லவனா இருந்தா தான் நீங்க கீழ்ப்படிக்கணும்னு சொல்லியிருக்குதா? சொந்த புருஷனுக்கு மட்டும்தான். இஃப் இஸ் யுவர் லீகல் ஹஸ்பண்ட், submit. Submitனா அது கண்ட்ரோல் இல்லை, இட்ஸ் ப்ரொடெக்ஷன். He will protect you when you submit because you come into the right order of God. கணவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு, மனைவி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல தன்னோட கணவருக்கு. அப்படின்னா கணவருக்கு கீழ்ப்படினா நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? ஆண்டவருக்கு. கணவருக்கு கீழ்ப்படியலைன்னா யாருக்கு கீழ்ப்படியல? நீங்க யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்க? கணவருக்கு விரோதமா இல்ல, கர்த்தருக்கு விரோதமா. So even these little things God is watching. You are a Christian woman, you are a Christian boy. Do you have a submissive spirit? You submit to your husband or do you control your husband? என்னோட வாழ்க்கையில் இந்த கேரக்டர் கொஞ்சம் இருந்துச்சு. I'm quite educated, நல்லா earn பண்ணுவேன். ஸோ அதனால என்னுடைய ஆரம்ப கால என்னுடைய திருமண வாழ்க்கையில் I try to control my husband, everything. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஆண்டவருக்கு நல்லது செய்யாதீங்க, ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க பக்கத்துல, ஆண்டவருக்கு நல்லது செய்யாதீங்க, ஆண்டவர் சொன்னதை மட்டும் உங்க லைஃப்ல செய்யுங்க. நான் என்ன செய்வேன்னா என் ஹஸ்பண்ட் வேலையை சேர்த்து செய்வேன். அவர் செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பொறுமை இருக்காது. முந்திக்கிட்ட எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி செய்வேன். எல்லாத்தையும் செஞ்சு அவரை செய்ய விடுறது இல்லை. நிறைய காரியம் நான் செய்து கொண்டே வந்ததுனால அவர் அதை செய்யறதை ஸ்டாப் பண்ணாரு. அப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சு. நீ ஏன் செய்யல. அப்போ ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவனை செய்ய விட்டா தானே செய்யறதுக்கு, நீ தான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டு செஞ்சிருங்க, அப்புறம் என்ன செய்ய போறாரு, உன் வேலையை மட்டும் நீ பாக்குறியா அப்படின்னாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஸ்லோவா செய்யறாங்க ஆண்டவரே, சில நேரத்தில் அவங்க சரியா செய்ய மாட்டாங்க, நீ ரொம்ப பர்ஃபெக்டான்னு கேட்டாரு என்னை பார்த்து. நான் சொன்னது எத்தனையோ ஒன்னால செய்ய முடியல, நீ நான் மற்றவங்க செய்யணும், நீ என்கிட்ட வந்து பேசுற, உன் கணவர் வேலை உன் கணவர் தான் செய்யணும், நீ இனிமே அதுல மூக்க நுழைக்க கூடாதுன்னு ஒரு நாள் என்கிட்ட பேசினாரு. அதோட மூக்க வெளியே எடுத்துட்டேன், மூக்க காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு செஞ்சதுனால அவர் எல்லாத்தையும் A to Z செய்யணும். From scratch you need to take. I don't have patience, but God teach me how to be patient with my husband. Slow. மெதுவா செய்யும் போது கத்து கொடுத்தாரு. நின்று ஹெல்ப் பண்ணு. மனைவினா யார் தெரியுமாங்க? ஹெல்ப்பருங்க. பரிசுத்த ஆவியோட பேர் என்ன தெரியுமாங்க? ஹெல்ப்பருங்க. நம்மளோட பலவீனங்களை நம்மளோட பலன்களை மனைவின்றத கணவன் தடுமாறுகிற இடத்துல தாங்கி பிடிக்கிறவர், ஹஸ்பண்ட் கஷ்டப்படும் போது உதவி செய்கிறவர், ஹஸ்பண்டுக்கு உபத்திரவம் கொடுக்கிறோம் மனைவி இல்லைங்க, உதவி செய்யறோம். யூ ஆர் a helper, you are like a holy spirit to the husband. Don't control. Holy spirit நம்மள கண்ட்ரோல் பண்ணவே இல்லை தெரியுமா? He care for us, he guide us, he lead us, he give us a lot of freedom to make decisions. How are we? நாம் எப்படிப்பட்ட மனைவி? நீங்களா ரொம்ப நல்லவங்க. நான் தான் சொல்றேன், பாஸ்டர் மோனிகா புல்பிட் ஏறினா என் வாழ்க்கையை பத்தி நிறைய பேசுவேன். அதுதான் நான், அப்படிதான் நான் இருந்தேன், அப்படிதான் என்னை கர்த்தர் உடைச்சி இன்னைக்கு இங்க கொண்டு வந்து உருப்படியான ஒரு மனைவியா வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு பெண்ணை கர்த்தர் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். Don't have a quick control spirit. Don't control your husband, but submit to your husband. அவர் எவ்வளவு தீமையானவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வேலை என்ன தெரியுமா? என் வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த கற்பனைக்கு மட்டும் நான் கீழ்ப்படுகிறேன். என் வேலை என்ன? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படுகிறது மட்டும் ஏன் வேலை. நான் கீழ்ப்படிஞ்சாதான் என் கணவர் வாழ்க்கையை சரிப்படுத்துறது கர்த்தரோட வேலை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம கர்த்தரோட இடத்துல உட்காந்து அவரை மாத்த பார்ப்போம். மேரேஜ் இஸ் நாட் டு சேஞ்ச் எனிபடி. லெட் மீ டெல் யூ திஸ். திருமணம் என்பது ஒரு நபர் இன்னொரு நபரை மாற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்க விடலை. என்ன கேட்டீங்கன்னா, திருமணம் என்பது என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன். மேரேஜ்ல தான் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய குறைகள் நிறைவுகள் எல்லாமே மேரேஜ்ல தான் வெளியில வந்துச்சு. என்ன உண்மையான கேரக்டர் எல்லாம் வெளியில வந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன பேசினார்? இந்த திருமணம் உண்மையான சுபாவத்தை காட்டுறதுக்கு இதுல இருந்து நீ மாறி வரணும். உன் கணவரை மாத்துறது உன் வேலை இல்லை அப்படின்னு சொன்னார். அவ பாருங்க, நானே நிறைய மனம் திரும்பி வந்தவன், நானே நிறைய மாத்திக்கிட்டவன். நான் இதை சொல்றதுக்கு வெட்கப்படலை. ஏன்னா என்ன போல சகோதரிகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் எப்படியாவது மாத்திடலாம். சிஸ்டர் மாற மாட்டாங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Don't waste your time trying to change your husband. That is not your work. That is the work of the Holy Spirit. Your work is to obey the commandments. Just obey the commandments. Don't rule over your husbands. Number 6. அடக்குமுறையா சொன்ன 7வது
பெண்களுக்கு. நீங்களாம் ரொம்ப நல்ல, உங்களுக்கு பிடிவாதமே இருக்காது. ஹல்லேலூயா. என்ன சத்தத்தையே காணோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிடியும் இல்லை வாதமும் இல்லை. நான் எது சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க. அதனாலதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. பிடிவாத குணம், தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சில பெண்கள் இருப்பாங்க. இங்க எபேசியர் 5:33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். மனைவி அன்பு கூறுன்னு சொல்ல, மனைவியை பயபக்தி அப்படின்னா ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ உள்ள ரெஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தான். வாடா போடா, ஏ புருஷா, பேர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல பொம்பளை புருஷன் பேரையே சொல்றதுக்கு பயப்படுவாங்க. அவ்வளவு அச்சம் நாணம் என்னென்னமோ வரும் கூட. இப்ப எல்லாம் போச்சு நினைக்கிறேன் நம்மளை விட்டுட்டு. நம்ம கலாச்சாரமே இல்லாம ஹஸ்பண்ட்ஸ் எப்படி கூப்பிடுறீங்க? வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. கேட்டா நாங்க காதலிக்கும் போது அப்படிதான் மரியாதை இல்லாமலே ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்ப பிள்ளைங்க எப்படி கூப்பிடும்? பிள்ளைங்க எப்படி கூப்பிடும்? வாடி போடி. நல்லா இருக்கா கேட்க? நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. It says there's a kind of stubbornness in an inside woman. It is true that a husband must love his wife as he loves himself, and I don't want to gloss over the fact. கணவன் கிறிஸ்து சபையை நேசிக்கிறப்போ மனைவியை நேசிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. It is much easier to be a loving wife to our husbands who are holding up the end of the bargain. கணவன் ஆண்டவர் சொல்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு கீழ்படுகிறது ரொம்ப ஈஸி. ஆமா இல்லையா? ஐயோ அவரை போல நேசிக்கிறது போல என்னையோ என் கணவர் அப்படியா லவ் பண்றாரு, அதனால அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் பல வருடங்களுக்கு முன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். பசங்க மோனிகா, ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிச்சிட்டா அவ காலை தூக்கி அவன் தலை மேல வச்சாலும் நல்லவன். எப்படி? அந்த கணவனுக்கு அந்த மனைவியை பிடிச்சிருச்சுன்னா அவ காலை தூக்கி அவன் தலை மேல வச்சாலும் அவன் நல்லவ. ஆனா அவனுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவன் எது செஞ்சாலும் கெட்டவன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So disrespect. However, the word of God doesn't say to respect our husbands when we feel like it. He says we must respect our husbands at all time. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ எல்லா நேரத்திலும் உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கட்டாயம் கொடுக்கணும். Never disrespect your husband in the public. சில பேர் பப்ளிக்ல கணவரை அவமானப்படுத்துவாங்க. சில தகாத வார்த்தைகளை சில மனைவிகள் பேசுவாங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கலன்னு சொல்றாரு. ஆமென். உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும். Do your words reflect your devotion to him or your disappointment? நீங்கள் கணவர்கிட்ட பேசக்கூடிய வார்த்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதை நிமித்தம் வருகிறதா அல்லது அவர்கள் மேல் வைத்திருக்கிற ஏமாற்றத்தின் நிமித்தம் கூட வார்த்தை வருகிறதா? Whatever your husband does, you still have to respect him. Whatever, whether he is doing good or bad, whether he is fair or not, God demands respect. God demands respect. நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல மனைவிகள் கணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பெண்கள், ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவர் என்ன நல்லா பார்க்கல, அவர் குடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு, அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, நீ ஆண்டவர் பிள்ளை தானே, நல்ல வார்த்தை பேச தெரியல, உங்களுக்கு கீழ்ப்படிய தெரியல, உங்களுக்கு ஆண்டோட வார்த்தையின்படி வாழ தெரியல, நீங்க ஆண்டவர் உண்மையா இருங்க, கணவரை கர்த்தர் பார்த்துக்குவார், உங்க குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், விசுவாசமா இருங்க. Hallelujah, praise the Lord. So, are you gazing at him affectionately or in a disapproving way? Chances are that if you decide to be intentional about showing respect from this day forward, that the dynamics in your relationship would change in remarkable ways. Hallelujah. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்பதாக நீங்கள் உங்க கணவருக்கு கீழ்ப்படியாத, சப்மிட் பண்ணாத, உங்க கணவரை மதிக்காத, உங்க கணவரை அவமதிக்கிற ஒரு மனைவியா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தீங்களா? இன்னைக்கு தேவனோட வார்த்தையை கேட்ட பிற்பாடு என் கணவர் அடிக்கிறாரோ குடிக்கிறாரோ எது செய்யறாரோ அது அவருக்கு ஆண்டவருக்கும். I have nothing to complain. பட் என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படிக்கணும், உன் சொந்த புருஷனை நீ கனப்படுத்தணும், நீ ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இந்த வார்த்தைக்கு நீங்க ஆண்டவரோட அக்ரி பண்ணி இன்னைக்கு ஆண்டவரே அவர் இன்னையில இருந்து நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண போறேன், அவரை கனப்படுத்த போறேன், அவருக்கு கீழ்ப்படிய போறேன், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் உமக்காக நான் செய்யறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒப்புப்படுத்துறேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், உங்க குடும்ப வாழ்க்கை மாறும்.
உங்க திருமண வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்க குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கை மாறும், நீங்க ஆசைப்படுறது நடக்கும். கர்த்தர் நடத்தி காட்டுவார். எப்பொழுது நான் கீழ்ப்படியும் போது, எப்பொழுது நான் விட்டு கொடுக்கும் பொழுது. Don't try to change your husband. God has sent me to tell you that God wants to change you. எப்படி எனக்கு ஒரு வார்த்தை வந்ததோ அந்த காலை நேரத்துல, யாரும் மாற வேணாம், நீ மாறினாலே எனக்கு போதும். அன்னைக்கு எனக்கு தெரியாது இப்படி கூட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன கர்த்தர் பேச வைப்பார் என்கிட்ட சொல்லவே கிடையாது. I don't know God's plan for my life. I didn't know God is going to take me throughout the nation to become a blessing to thousands of women. பெரிய பெரிய கூட்டங்களை கர்த்தர் என்னை கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை பேச வைக்கிறார். என் வாழ்க்கை சாட்சியை தாங்க அதிகமா நான் பேசுறேன். என்னோட குறைகளை அதிகமா நான் பேசி இருக்கிறேன். நான் எங்க மிஸ்டேக் செஞ்ச நான் பேசி இருக்கிறேன். எங்க கர்த்தர் என்னை கண்டித்து உணர்த்தினார், எங்க உடைத்தார், எங்க உருவாக்குனார், எப்படி நான் மாறினேன். இதுதாங்க என்னுடைய செய்தி. இன்னைக்கு இந்த சபையில கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாருன்னா, அன்னைக்கு கர்த்தர் பேசும்போது நான் சாஷ்டாங்கமா விழுந்தேன். என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் மாறினேன், என்ன மாத்துங்க ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க முன்னுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதே போலதான் இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறேன். நாளைக்கு நீங்க யாருக்காவது இந்த புள்ளி that is God's plan. He wants to bring you forward. You are not called for backward, you are called for forward. You are forward people. நீங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய ஜனங்கள், நீங்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய ஜனங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியும் என்றால் இங்க உட்கார்ந்து அத்தனை பேரை கர்த்தர் பயன்படுத்துவார். என்ன போல வாழ்க்கை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஆயத்தமா? Are you ready to admit your mistakes? Are you ready to confess your mistakes? Are you ready to reconcile? Are you ready to go and ask for forgiveness? Are you ready to go and thank your sister on the face? I feel bad for offending you. I made a mistake. நான் செய்தது தப்பு, நான் உன்னை தவறா பேசுனது தப்பு, நான் உன்னை மன்னிக்காதது தப்பு, நான் ஒப்புரவாகாதது தப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது தப்பு. ஆனால் அந்த தப்பை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இது சரியாக உங்கள் வாழ்க்கையில மாற்றும்படியாக வந்திருக்கிறார். உங்களை சரிப்படுத்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை சீர்படுத்தும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். நீங்கள் ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது வேற ஆளாக போறீங்க. The person who touches by the Holy Spirit cannot be the same person any longer. பரிசுத்த ஆவியானவர் தொடப்பட்ட ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கை மாறாம இருக்கவே முடியாது. மாற்றம் ஒரு காரியம் மாத்திரம் நடக்கும். இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? Are you a woman of wisdom or you are a foolish woman? நீங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா, ஒரு புத்தி இல்லாத ஸ்திரியா? ஆண்டவர் உங்களை ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாக அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தொட்டு உங்கள் வாழ்க்கையை உடைத்து உருவாக்கி மறுரூபப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த காத்துக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? Shall we all rise to